அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ், வபஅத். அன்புக்குரியவர்களே, ஒரு கேள்வி தொடர்ந்து வைக்கப்பட்டுட்டு இருக்குது. என்னன்னா, வாக்கு செலுத்துவதற்கு பணம் வாங்கலாமா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு நல்ல முஸ்லிமுக்கு, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படக்கூடிய ஒரு நல்ல முஸ்லிமுக்கு தெரியும், வாக்கு செலுத்துவதற்கு பணம் வாங்கக்கூடாது என்பது. அது ஒரு பெரிய ஏமாற்று. அது மட்டும் இல்லாமல் லஞ்சம். அது ஏமாற்றுனா, ஜனநாயக நாட்டில் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமை தான் வாக்குரிமை. நம்ம யார் ஆள வேண்டும் என்பதை நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதையும் பணத்தை வாங்கிட்டு விற்கிறதுங்கிறது ஒரு பெரும் ஏமாற்று. அது மட்டும் இல்லாமல் அது லஞ்சம். ஒரு முஸ்லீம் லஞ்சம் வாங்க மாட்டான், ஒரு முஸ்லீம் ஏமாற்ற மாட்டான். இரண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய சில விஷயங்கள். இங்கு 2 பிரதான பெரிய கட்சிகள் இருக்குது. இந்த 2 பெரிய கட்சிகளும் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கியிருக்குது. ஒரு பிரதான கட்சி, ஒரு பெரிய கட்சி மதவாதத்தை ஆதரிக்கக்கூடிய கூட்டணியை உருவாக்கியிருக்கு. இன்னொரு கட்சி, பிரதானமான கட்சி, மத சார்பின்மையை, அதாவது மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்குது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும், சிறுபான்மைகளை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் மதவாதத்தை ஆதரித்து மக்களுக்கு மத்தியில் பிளவுகளை உருவாக்கி, சண்டைகளை உருவாக்கி, கலவரத்தை உண்டாக்கி, அதன் வழியாக அரசியல் செய்யக்கூடியவர் யார் என்பது, அந்த கட்சி எது என்பது தெளிவாக தெரிந்த ஒரு உண்மை. அப்போ நிச்சயமாக அந்த கட்சி இருக்கக்கூடிய அந்த கூட்டணிக்கு முஸ்லீம்களுடைய ஆதரவோ, சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோ இருக்க போகிறது இல்லைங்கிறது உறுதியான ஒன்று. மற்ற 2 கட்சிகள், ஒரு கட்சி இயற்கை வளத்தை பற்றியும், மழையை பற்றியும், காற்றை பற்றியும், விவசாயத்தை பற்றியும், விவசாயிகளை பற்றியும் பேசுகிறது. அது அதை மட்டும்தான் பேசுதான்னா இல்லை, இனவாதத்தை பேசுகின்றது. அந்த இனவாதத்தை பேசுவதனால சில விஷயங்களை ஈஸியாக நியூட்ரலைஸ் பண்ணுது. அதனால் அது நம்பிக்கைக்குரிய கட்சியாக இல்லை மக்களிடத்தில், குறிப்பாக சிறுபான்மையினரிடத்தில். அது என்ன நியூட்ரலைஸ் அப்படின்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு முஸ்லிம்கள் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவது என்பது, முஸ்லிம்கள் அவர்களுடைய அல்லது கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய மதத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் செய்கிறார்கள். அப்போ அது மாதிரி தானே மற்ற இந்துக்களோ, இந்த சகோதரர்களோ, அவர்கள் மதவாதத்தை ஆதரிக்கக்கூடிய கூட்டணிக்கு வாக்கு செலுத்த வேண்டும் நினைக்கிறாங்கன்னு இந்த 2ஐயும் நியூட்ரலைஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக அதில் உண்மை இல்லை. எல்லா இந்துக்களும், பெரும்பான்மையான இந்துக்கள் மதவாதத்தை ஏற்றுக்கொள்ளலை. சரியா? ஏற்றுக்கொள்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை உருவாக்கி, மதத்தை காப்பாற்றுவதற்காக இந்த மதவாத கூட்டணிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிறதும், முஸ்லீம்கள் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு அல்லது சிறுபான்மையர்கள் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு போடணும்னு சொல்கிறது ஒன்றா? சத்தியமாக இல்லை. இது ஒரு பேசிக்கான புரிதல். ஏன் நாம் மதவாதத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கு ஓட்டு போட மாட்டோம், ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இந்தியா முழுவதும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ட்ராக் ரெக்கார்டு, அவங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்கங்கிறது தெளிவாக தெரிந்த உண்மை. அதற்கும் மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய கட்சிகள் செய்த சில மோசடிகள், நிச்சயமாக எல்லா கட்சிகளும் பியூர் கிடையாது, பக்கா கிடையாது, அவங்களும் என்ன தவறுகள் செய்ய தான் செய்கிறாங்க. அந்த தவறையும் நியூட்ரலைஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் இங்கே ஒரு பேசிக்கான புரிதல். இப்போ அந்த புரிதல் கூட இல்லாமல் 2ஐயும் நியூட்ரலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய அரசியல் தெளிவின்மையும், அவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இல்லை. இரண்டாவது கட்சி என்னன்னு சொன்னால், வெறுமன கவர்ச்சியை மட்டுமே முன்னெடுக்கக்கூடிய கட்சி. ஒரு தனி மனித நடிகருடைய கவர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அவர்களுடைய ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கும் பொழுது அதாவது மதவாதத்துக்கு எதிராக அவங்க தெளிவாக குரல் கொடுத்தார்கள். அதாவது மக்களுடைய பிரச்சனைக்காக போராட்டம் பண்ணி அந்த மக்களுக்கு நியாயம் வாங்கி கொடுத்தாங்க. இந்த மாதிரியான பெரிய ட்ராக் ரெக்கார்ட்லாம் இருக்குதான்னு பார்த்தா இல்லை. ஆனால் கவர்ச்சிக்கு பின்னாடி மக்கள் போகிறாங்கங்கிறது மட்டும் தெரியுது, இளைஞர்கள் போகிறாங்கங்கிறது தெரியுது. ரோட் ஷோ, அது மாதிரியான கவர்ச்சியான விஷயங்கள், அதில் ஈர்க்கப்படுறாங்கங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அதனால் அவங்கள்ட்டையும் பெரிய அரசியல் தெளிவு இருக்கிற மாதிரி தெரியல. சிறுபான்மையர்களுக்கு அவர்கள் மீதும் நம்பிக்கை வரப்போகிறது இல்லை. அப்போ இருக்கிறதுலையே பெட்டர் என்னன்னு சொன்னால், மதவாதத்தை எதிர்க்கக்கூடிய இந்த கூட்டணி. உள்ரங்கம் நமக்கு தெரியல.
ஆனால் வெளிப்படையாக மதவாதத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு சில நேரங்களில் அல்லது பல நேரங்களில் சிறுபான்மையர்களுடைய சைடில் நின்று போராடக்கூடிய கட்சிகளாக இந்த கட்சிகளை பார்க்க முடியுது. அதனால் முஸ்லீம்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது தெளிவாக இருக்குது. அதுக்காக நாம் பணம் வாங்கி தான் அதை செலுத்தணுங்கிற எந்த அவசியமும் முஸ்லீம்களுக்கு கிடையாது, சிறுபான்மையர்களுக்கும் கிடையாதுங்கிறது தான் இதை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது எல்லாருமே தப்பானவங்க தான், எல்லாருமே மோசமானவங்க தான் அப்படிங்கிறது தெரிய வருது. அதில் யார் ஓரளவு பரவாயில்லையோ அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம், அவ்வளோதான். அதில் அல்லாஹ் ஹைரை தரட்டும் அப்படின்னு நாம் துவா செஞ்சுக்கிடுவோம். பாரக்கல்லாஹு ஃபீக், ஜஸாக்கமுல்லாஹு ஹைரா. சுப்ஹானக்கல்லாஹு பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.